வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டான ஒரு டிஷ் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேங்க. அது பேர் தவா சிக்கன் டிக்கா மசாலா. இதை ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: அரை கிலோ போன்லெஸ் சிக்கன், ஃபைன் சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், சாப் பண்ண ஒரு பெரிய தக்காளி, 6 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டீஸ்பூன் தயிர், 4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளியை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கேன். 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டீஸ்பூன் திக்கான கர்ட் தயிர், ஃபைனலாக 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா அந்த சிக்கனில் நல்லா வர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இதை 45 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம், மேரினேட் பண்ண போகிறோம். 45 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் இந்த மேரினேட் பண்ண சிக்கன் பீஸை ஒன்றா இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். டிக்கா அப்படின்னாலே அது தந்தூரி தாங்க செய்யணும். நான் உங்களுக்கு தவாவில் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றா போட்டு நல்லா அடியில் கொஞ்சம் கருப்பாக வர மாதிரி கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிளாக்காக வந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் ஒன்றா திருப்பி போட்டுக்குங்க. ஒன்றா திருப்பிடுங்க. அடிக்கடி திருப்பக்கூடாது, ஒரு தடவை தான் திருப்பணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் குக் ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு நம்ம தவாவில் செய்கிற டிக்கா. எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து போகணும். அந்த மாதிரி வதக்குங்க. இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கணும். இதுலேருந்து எண்ணெய் பிரியணும். ஸ்டார்டிங் நம்ம எண்ணெய் சேர்த்தோம் பார்த்திங்களா? இந்த பாருங்கள் இந்த மாதிரி அதுலேருந்து எண்ணெய் பிரியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் போட்டுக்கணும், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரியும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த சிக்கன் டிக்கா பீஸை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இந்த மசாலா சிக்கனில் வரா மாதிரி பரட்டி விடுங்க. ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்கு பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமா 250 ml தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, சிக்கன் குழஞ்சிரும். கரெக்டாக 250 ml போதும் அரை கிலோ சிக்கனுக்கு. போட்டுட்டு அந்த தண்ணி மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம்
லோ ஹீட்டில் மூடி வச்சுட்டு திறந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றுல எண்ணெய் வந்து பிரிஞ்சிடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வாசனைக்காக இப்போது நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அதை போட்டுட்டு இதையும் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா வாசனை வந்து அந்த கிரேவியில் இறங்கிடும். ஓகேங்களா? இதை பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிடும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். 6 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மசாலாவில் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா போய் மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட வாசனை வந்து மசாலாவில் மிக்ஸ் ஆகும். இதை மூடிடுங்க. மூடிட்டு 1 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருக்காங்க. மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கிரேவியும் ரெடி. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு கிண்டி விடணும். கிண்டி விட்டிங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மேத்தியில் இருக்க வாசனையும் மசாலாவில் இறங்கிடும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துச்சுனாலே மசாலா ரெடி, அதாவது கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஷ் ரெடி. அவ்வளோதாங்க. இது என்ன பண்ண போகிறோம், எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சுட சுட சர்வ் பண்ணிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.